தமிழ்நாட்டில் அநேக போதகர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ போதகர்கள். சரியா? எல்லாருடைய டிசி வாங்கி பாருங்க. அதில் 90% போதகர்களுடைய டிசியில் இந்துன்னு எழுதியிருக்கும். டிசியில் வரும் இல்லையா, ரிலிஜன், எந்த மதத்தை சார்ந்தவர்கள்னு வரும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்துன்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு முதன்மை பேராயர், எனக்கு கீழே ஒரு பேராயர் இருக்கிறார், அந்த பேராயர் கீழே போதகர்கள் இருக்கிறாங்க. அந்த போதகர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, நான் தான் தலையில கை வச்சு அவங்கள போதர்களாக ஆக்குவேன். அப்போ அந்த டிசியை கொண்டு வந்து வா அப்படின்னுவேன். அப்போ டிசியை கொண்டு வந்து பார்த்தா அந்த டிசியில் என்ன போட்டிருக்கோம், ஹிந்துன்னு போட்டிருக்கோம். அப்போ நீ எப்படா நீ போதகராக இருக்கான்னு நான் கேள்வி கேட்பேன். உன்னை எப்படா பைபிள் காலேஜில் உன்னை சேர்த்தாங்கன்னு நான் கேட்பேன். அதனால நீ போயிட்டு என்ன பண்ணு, கெசட்டில் போயிட்டு உன்னுடைய ரிலிஜனை மாற்றி கொண்டு வா, நீ கிறிஸ்டியன் சொல்லி கொண்டு வா, அப்போதான் உனக்கு நான் சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்பேன் பாஸ்டர்னு சொல்லி. அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலருக்கு நான் இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போறாங்க. சரி, யார் வேணா போகலாம் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு, நான் வேண்டான்னு சொல்லல. என்ன, ஆனா கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு வாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்றாங்க, நாங்கள் கிறிஸ்தவலா மாறிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ கிறிஸ்தவரா நீங்க மாறிட்டே என்ன பண்றாங்க, உடனே அந்த போதகர் வேற ஒரு பேரை ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன, ஆனா பேரை கொடுக்குறாங்க தவிர அந்த சர்டிபிகேட்ல பார்த்தா என்ன இருக்குது, மறுபடியும் ஹிந்துன்னு தான் இருக்குது. ஏங்க அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்க, எங்களுக்கு நான் தலித் இனத்தை சார்ந்தவன் அல்லது சார்ந்தவள், நான் இந்துன்னு போட்டாதான் என்ன கிடைக்கும், அரசாங்கத்துடைய நிறைய சலுகைகள் கிடைக்கும், அடுத்தது அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார், என்னுடைய வயதை சார்ந்தவர். நான் சொல்ற இந்த விஷயம் 42 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் பேங்க்ல வேலை செய்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்தவராக மாறுறாரு. மாறும்போது என்ன சொல்றாரு, இனிமே நான் கிறிஸ்தவனா மாறுறதுனால பேங்க்ல நான் வேலை செய்யக்கூடாது, ஏன்னா நான் இந்து தலித்துனால பேங்க்ல நான் வேலை செய்தேன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒரு போதகராக அவர் இருக்கின்றார். அப்போ இப்படி சில உண்மையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ சேகர் பாபுன்றவரு இந்துன்னு தான் பேர் இருக்கும். ஏன் சேகர் பாபு மேயர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர் கூட தெரியல, அவங்க பேர் எனக்கு பிரியாவா? பிரியா இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா? இந்துலயும் பிரியான்னு சொல்லலாம், கிறிஸ்தவத்திலும் பிரியான்னு சொல்லலாம். பக்கா கிறிஸ்தவங்க. நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்களான்னு தெரியல, உடனே அவர் மேயர் ஆனவொடனே அவங்க பொட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணா, இவங்க கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவங்க மேயர் பதவி போயிடும்ன்றதுக்காக மீண்டும் பொட்டை வச்சுக்கிட்டாங்க. பிரியா இருக்கிற இடத்துல சேகர் பாபு இடத்துல பிரியா, 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஏன்னா அவரு அறநிலையத்துறை, இவங்க மேயர், இவங்க 2 பேரும் ஒன்னா போனாதான் எல்லாமே நடக்கும். சரியா? அதனால அவங்க போறாங்க. அது அவங்க பிரியம், அவங்க தனிப்பட்ட இதை நான் எதுவும் பேச விரும்பல. ஆனா இவங்க 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க இந்து. இப்போ மத்திய அமைச்சகம் இதை கேட்டதுன்னு வச்சுங்க, அவர் சர்டிபிகேட் தானே காட்டுவாரு. அப்போ சர்டிபிகேட் இந்துன்னு தானே போட்டிருக்குது. இப்போ அதுதானே காமிக்க முடியும். அதனாலதான் திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் பேசுறாரு. புரியுதுங்களா? ஆனா திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் எதிராக இருக்கிறாரு? அவர் கிறிஸ்தவரா இருக்குன்னா திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக இருக்கிறார். அதாவது ஒரு சாரார் மக்கள் ஒருத்தரை தெய்வம் நினைச்சு போகும்போது அதுக்கு இடையூறா நீ ஏன் இருக்கிறன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அது ஏன் நீ தடையா இருக்கிற? அப்ப ஏன் அந்த அறநிலையத்துறையில நீ அமைச்சரா நீ இருக்கிற? நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இரு. இந்த துறை எனக்கு பிடிக்காதுங்க, வேற துறையை வேணா கொடுங்கன்னு கேட்டு வாங்கு. இந்த துறையில மட்டும் தான் நீ மோசடி பண்ண முடியும், கோடி கோடியா எடுத்துட்டு போக முடியும் பாக்கெட்ல போட்டு. அதுக்காக இந்த துறையை நீ கையில வச்சிட்டு இருக்கிற. கடைசியில் அவர் 2 பொண்டாட்டி இருந்தான்னா 4 பொண்டாட்டி இருந்து இவருக்கு என்ன வந்தது? அரசு தரப்பு இவ்வளவு கேவலமான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அப்படிதாங்க இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம், கேவலமா தான் இருக்குது. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், 2026 மக்கள் சிந்திக்கணும், தீர்மானிக்கணும். இனிமே இந்த ஆட்சியை வர வைக்க கூடாதுபடிக்கு அவங்கதான் முடிவு. நான் இந்துன்னு சொல்றதுல பெருமை கொள்றேன். ஏன்னா இந்து தேசத்தை சார்ந்தவன் நான். என் மார்க்கம் வேற வழியா இருக்கலாம். ஒருவேளை நான் கார்ல போகலாம், அல்லது 2 வீலர்ல போகலாம், இல்ல பஸ்ல கூட போகலாம். நான் மனுஷன் தானே, நான் மனுஷன். நான் கார்லயும் போவேன், பஸ்லயும் போவேன், 2 வீலர்லயும் போவேன். அது என்னுடைய வழி, நான் தெரிந்து கொண்ட வழி. அது மாதிரி கிறிஸ்தவத்துல நான் கிறிஸ்தவத்தை தெரிந்து கொண்டேன், அவ்வளவுதான். எனக்கு இது நல்லதா பட்டுது, அவ்வளவுதான். ஆனா நான் இந்து தான், நான் இந்து தேசத்துல வாழ்றேன், அதெல்லாம் பெருமை கொள்றேன், அது சொல்வது இல்லை. இப்ப நான் வெளிநாடுகளில் போய் நான் சொல்லும் போது ஒரு சமயம் கனடால என்ன கேட்கறாங்க, ஆர் யூ தமிழியன் அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு. உடனே என் கூட சொன்னார், டே நீங்க தமிழ்னு சொன்னா என்ன ஆகும், ஸ்ரீலங்கன் நினைச்சுக்குவாங்கடா.
சே தட் யூ ஆர் அன் இந்தியன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் நான் ஒரு இந்துங்க. ஓ யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. அப்புறம் அப்போ இந்துன்னு சொன்னாதான் அவன் இந்தியா தேசம் சார்ந்தவன் தெரியுது. எங்க கனடால வாழ்றவனுக்கு தெரியுது. தமிழன் சொன்னா தெரியல. அப்போ தமிழன் சொல்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். பொது வெளியில வெளிநாடுகளில இந்தியர்கள் சொன்னா நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நிச்சயமா அப்படி ஒரு பெருமையை பிரதமர் மோடி அவர்கள் ஏற்படுத்தி நிச்சயமா அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 13 வருஷமா தான் இந்திய தேசம் இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்குது. அடுத்து சீக்கிரத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள 4வது இடத்துக்கு வந்துடும். அப்படி இந்த இவருடைய ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள முதல் இடத்துக்கு வந்தாலும் வந்துடலாம். இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழல்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் நிறைய இடங்கள்ல தங்களுடைய வாதங்களாக நீங்க வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அதாவது உயர்நீதிமன்றம் நேரு மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு தமிழக அரசுகிட்டையும் டிஜிபி கிட்டையும் ஜனவரி 23ஆம் தேதிக்குள் உங்களுடைய பதிலை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈடி கொடுத்த கடிதத்திற்கு இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது. ஆனா இன்னைக்கு நேரு அவர்கள் நான் உங்களுடையவன், உங்களுக்கானவன், நான் தப்பு செஞ்சிருப்பேனா அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட புலம்பி தீர்த்திருக்காரு திருச்சி மாவட்டத்துல. இதை நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன், டோட்டலாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம தைரியமா சொல்லலாம், எல்லா கோர்ட்டுடைய இதையும் அவமதிக்கிறாங்க. முதல் காரியம், இது வரைக்கும் கோர்ட்டுடைய எந்த ஆர்டரையும் இவங்க மதிச்சதே கிடையாது. அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல விலைக்கு ஏற்றிருக்கலாம், கண்டிப்பா அதுக்கு விடல. கே நேரு மேல என்ன பண்ணிருக்கணும், இந்நேரம் வழக்கு தொடுத்து இருக்கணும், இன்னும் வழக்கு தொடுக்கல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு அரசாங்கமே ஒரு கோர்ட்டுக்கு வேண்டிய காரியத்தை சொன்ன காரியத்தை கட்டுப்படலைன்னா மக்கள் எப்படி கட்டுப்பட முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக நான் சொல்கிறேன், மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் கொண்டு வரேன். டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி அருமையான ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறாங்க, ரைட். அவர் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க, ஏன்னா அவர் கத்தி எடுத்தாருன்னு, ரைட். அவர் செய்தது தவறு தான், அவர் கரெக்டாக பண்ணார் நான் சொல்ல, தவறு தான். ஆனால் அவரை அடிச்சிட்டு இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி, ஏன் கத்தி எடுத்தார்? அவர் அடிக்க போனாங்களே 3 பேர், அந்த 3 பேர் மேலே என் வழக்கு போடல. இது ஒண்ணு. அடுத்தது கோர்ட்டு, ஹைகோர்ட்ல சென்னையில் என்ன ஆச்சு, அருமையான தொல் திருமாவளவன் வண்டி ஒரு 2 வீலர்ல இடிக்குது. அப்போ அவரை அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க? இடிக்கப்பட்டவர் மேல அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, வழக்கு தொடுக்கிறாரு. போலீஸ் அந்த வழக்கை எடுக்கவே மாட்டேது. வழக்கு எடுத்தா இந்நேரம் அவர் கைது பண்ணிருக்கணும், கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் செய்யல. அப்ப இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குது தமிழ்நாட்டுல. அப்போ ஒரு பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம். ரோட்ல போனா நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குது, பயந்து வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது, பயந்து நடந்து போக வேண்டியதா இருக்குது. எல்லா இதுலயும் பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்குது. நேற்று ஒண்ணுல என்னுடைய மனைவி கடைக்கு போனாங்க, சும்மா ஒரு 100 அடி தூரத்துல கடை இருக்குது. அப்ப நான் சொல்றேன், ஜாக்கிரதம்மா, நிலைமை சரியில்லை, கண்டிப்பா எது வேணாலும் நடக்கலாம், பார்த்து போயிட்டு வாமா அப்படின்றேன். ஏன்? பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. காவல்துறைன்றது அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. இப்போ ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் ஸ்டேஷன்ல, அவர் யாரு கீழே இருக்குன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கீழே இருக்கிறார், அசிஸ்டன்ட் கமிஷனர் டிப்டி கமிஷனர் கீழே இருக்கிறார், டிப்டி கமிஷனர் கீழே இருக்கிறார், கமிஷனர் டிஜிபி கீழே இருக்கிறார், அடிஷனல் டிஜிபி, அப்புறம் டிஜிபி. இப்படி டிஜிபி என்ன சொல்றதுதான் அடிஷனல் டிஜிபி கேட்டாகணும், அடிஷனல் டிஜிபி சொல்றதுதான் கமிஷனர் கேட்டாகணும், கமிஷனர் சொல்றதுதான் டிப்டி கமிஷனர் கேட்டாகணும், டிப்டி கமிஷனர் சொல்றதா அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டாகணும், அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றதா இன்ஸ்பெக்டர் சொல்லி ஆகணும். ஆக டிஜிபிக்கு யாரு கொடுக்கறது பிரஷரு? அரசியல்வாதிகள், அரசாங்கம் கொடுக்குது. டிஜிபி இல்லையே, டிஜிபி இருக்கிறார், தற்காலிக டிஜிபி இருக்கிறார்ல, தற்காலிக டிஜிபி கிட்ட சொல்றதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, நீ இது பண்ண, அப்பதான் அவங்க இருக்க முடியும். ஏன்னா அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்ல சார்? இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறாரு. இப்போ பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இப்ப அவரே இருக்கணும்னா சஸ்டெயின் பண்ணணும், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், வேற வழி இல்ல. கண்டிப்பா அரசாங்கம் சொல்றதை கேட்டு ஆகணும். அப்ப அவர் என்ன சொல்ற, ஆக்ஷன் எடுப்பான்றாரு, உடனே அடுத்த ஆள் ஆக்ஷன் எடுப்பான்ற. இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லைங்க மக்கள் பக்கம் எல்லாமே சரியா இருக்குது, நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியாச்சுன்னா உடனே அவருக்கு டிரான்ஸ்ஃபர். நான் ஆய்வாளரை பற்றி பேசுறேன், இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பேசுறேன். நான் சொல்ல டிப்டி கமிஷனர் ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, என்ன சொல்றாரு, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ஒரு மனித நேயமே இல்லையா உங்களுக்கு? நீங்களும் ஒரு ஹியூமன் தானே, ஏன் உங்களுக்கு ஒருத்தனை அடிக்கணும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா, உங்க கை வலிக்கலையா? ஒருத்தனை போய் அடிக்கணும், உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே அவன் அப்படின்னு சொல்லும்போது, கோச்சிக்காதீங்க ஐயா, எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர், எங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷரில்
நாங்கள் என்ன பண்ணுறது? இதை யார்கிட்ட காட்ட முடியும்? மக்கள்கிட்ட தான் காட்ட முடியும். இவனும் என்ன பண்ணுறான், டேய் போடான்னு சொன்ன கேட்க மாட்டான், அங்கேயே நிற்கிறான். ஆக நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுடைய ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறோம், மக்கள் மீது நாங்கள் காட்டுறோம். அவர் சில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் வேலையை ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாங்க. ஏங்க அப்படின்னு. ஐயோ உங்களுக்கு தெரியாது இந்த டார்ச்சர், எங்க ஆபீசர் சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும். அப்ப நான் சொன்ன ஒரு டம்மி இதெல்லாம் இருக்குது, டிஜிபி ஆபீஸ்ல ஒரு அபிஷியல் ஒர்க் மாதிரி, அந்த மாதிரி கிளரிக்கல் ஸ்டாஃப் மாதிரி அப்படி போய் உட்காந்துக்க வேண்டியதானே நீங்க. உங்களுக்கு தெரியாது பிஷப் என்னுடைய டார்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்காக நான் ஒரு ஜெயில் டியூட்டி கூட நான் வாங்கிட்டு போயிட்டேன். ஜெயில் டியூட்டி வாங்கிட்டு போனா அங்கேயும் ப்ரெஷர், எனக்கு என்னால முடியல அப்படின்னு ரிசைனே பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை. சரிங்களா? அப்படி இருக்கு இந்த அரசாங்கம். அரசாங்கம் வந்து மக்களுக்காக இல்ல. ஏன்னா அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு வந்து பயப்படணும். ஆனா இன்னைக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு பயப்படக்கூடிய நிலைமையை வந்து திமுக. எங்க அப்பா வந்து கலெக்டரேட், மெட்ராஸ் கலெக்டரேட்ல இருந்தாங்க. சரிங்களா? இப்ப எங்க அப்பா நேர்மையா இருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா சுத்தி 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 டிரான்ஸ்ஃபர், 3 மாசத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்க அப்பா தான் சொல்லுவாங்க, எங்க என்ன போட்டா எனக்கு என்ன வந்தது, எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரப்போகுது, என்ன உங்களோட கூட சில நாள் வாழ முடியாது, ஆனா சனி ஞாயிறு லீவு, அதனால் அந்த நேரம் உங்களோட நான் வந்து வாழ்ந்துக்கிறேன். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நல்லா தெரியுது, திமுக அரசாங்கம் வரும்போதெல்லாம் அவங்க சொல்றதை நாங்க கேட்கலன்னா உடனே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எங்க அப்பா எங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அதெல்லாம் நாங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமா? அதை தான் நான் இந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் கேட்பேன். தெய்வத்துக்கு பயந்து வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையாக இருந்து யாருக்கும் அடிமைப்படாதபடிக்கு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் இதுக்காக படித்து பயிற்சி எடுத்துகிட்டு வரீங்க. ஏன் ஒரு அரசியல்வாதி முன்னாடி போய் கை கட்டி நீங்கள் நிற்கணும்? தைரியமாக நில்லுங்க. மிஞ்சி போனால் டிரான்ஸ்ஃபர் தானே பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு டம்மி போஸ்ட்ல போகிறோம், போட்டுமே. கண்டிப்பா எங்கே இருந்தாலும் அதே சம்பளம் வரும். ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன சேலரி, அந்த சேலரி தான் வரப்போகுது. எங்கே இருந்தாலும் இன்னத்த பெரிய அதிகாரம், இந்த சீட்ல உட்கார்ந்தாதான் நான் வந்து பெரிய ஆள் நீ நினைச்சேன்னா உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவனுமே கிடையாது. கண்டிப்பா. அதனால மனிதன் மனிதனாக இருந்தால் மனிதன் மனிதனாக மாற வேண்டும். RSS தலைவர் என்கிட்ட பேசுவார், அவர் சொல்லுவார், இப்படிதான் சொல்லுவார், எங்களுடைய ஒரே நோக்கம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக சமாதானமாக இணைந்து வாழணும். நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீ எந்த ஜாதியை சார்ந்தவனா இருந்தாலும் கவலை இல்லை. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர். என்கிட்ட தொலைபேசியில, என் கைபேசியில அவர் பேசுவார். திரும்ப திரும்ப பேசும்போது இதுதான் என்கிட்ட சொல்லுவார், நீங்க அந்த மனித நேயத்தோட வாழ்றதுனால தான் உங்களோட கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் என்னமோ ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதி. இப்ப எனக்கு இருக்க பொசிஷன் நான் என்ன வேணா செய்யலாம். நிச்சயமா என்னால முடியும். என்கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது, அந்த தைரியம் எனக்கு இருக்குது, என்னால முடியும். உட்கார்ந்த இடத்துல பணத்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அதை செய்யலை. ஏன் நான் செய்யலைன்னா, நான் ஒரு சக மனிதனாக வாழ விரும்புகிறேன், அவ்வளோதான். ஏதோ எனக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க அதனால நான் அப்படி இருக்குன்னு நான் நினைச்சேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கிடையாது. நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு நான் வந்து பேட்டி கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் மக்கள் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நிச்சயமா இந்த தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதனால தான் என்னுடைய இடத்த விட்டுட்டு கீழே இறங்கி வந்து உங்களோட கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும், மக்கள் படும் பாடுகளை நான் அவங்களுக்கு சொல்லணும். இனிமேல் இந்த ஆட்சி நீங்க வைக்காதீங்க, இந்த ஆட்சியை நீங்க தூக்கி போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் படும் துயரங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் இந்த ஆட்சியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நேர்மையா இருக்கிறவரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய சீட் அப்படி. நான் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சார்ந்தவன். என்னுடைய கவர்மெண்ட் எங்கன்னா இங்கிலாந்து தான். எனக்கு அவங்க தான் பாஸ். இங்க இருக்கணும் யாரும் பாஸே கிடையாது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் ஒரு இந்தியன். கண்டிப்பா இந்தியனாக வாழ விரும்புறேன். இந்திய மக்களாக நான் வாழ விரும்புறேன். இந்திய மக்களுக்காக நான் வாழ விரும்புகின்றேன். சரிங்களா? அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைப்பாடை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மக்களுக்காக வாழும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு அருமையான ஒரு நாடாக இருக்கும், அருமையான மாநிலமாக இருக்கும். இது நம்முடைய இந்திய மண். இந்த இந்திய மண்ணில் நம்ம யாரா இருந்தாலும் சரி, எங்க கட்சியில நீ இவ்வளவு கோடியை சம்பாதிக்கிற, எங்க கொண்டு போய் வைக்க போற? கருணாநிதி போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போல. ஏன் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, எல்லாரும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க. கடைசியில என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்ல. கருணாநிதி விடுங்க, கருணாநிதி சம்பாதிச்சு வச்சதுனால தான் இப்போ அவங்க குடும்பம் இன்னொரு 15 ஜெனரேஷனுக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லாம வந்தவர். ஆனா யார் வீட்டு பணம்? கண்டிப்பா இல்லையா?
நீ கொள்ளை அடிச்சதை நீ என்ன போய் விவசாயம் பண்ணியா? அதனால் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் அவர் தீர்ப்பு வழங்குவார். இதில் மக்கள் இதை புரிந்து கொண்டு வரும் சட்டசபை தேர்தலில் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை வைப்பது மக்கள் கையில் தான் இருக்குது.